இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸ் எல்லாம் சர்ச்சையில மாட்டிக்கிட்டு பெரிய பிரச்சனையா அவங்களுக்கு போய் முடியுது. அந்த வகையில இப்ப பாத்தீங்கன்னா ரீசெண்டா யூடியூபர் இர்ஃபான் வந்து ஒரு சர்ச்சையில மாட்டி இருக்கிறாரு. அது இப்ப பெரிய விஷயமா பேசப்பட்டுட்டு வருது. என்னன்னு பாத்தீங்கன்னா இர்ஃபானுடைய மனைவி பிரெக்னெண்டா இருக்காங்க. சோ வந்து வயித்துல வரக்கூடிய குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத அவர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கிறாரு. அந்த சோசியல் மீடியாவுல அவர் பகிர்ந்திருக்கிறாரு. இது வந்து பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வயித்துல வர குழந்தை பாலினத்தை வந்து நம்ம வெளியே சொல்லக்கூடாது. இது வந்து ஒரு தடை சட்டம் அப்படின்லாம் இருக்கு பாத்தீங்களா? சோ அதையும் மீறி இவர் இப்படி சொல்லி இருக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய சர்ச்சையா போயிட்டு இருக்குது. இர்ஃபான் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபலமான யூடியூபர் இர்ஃபான் வந்து நிறைய உணவகங்களுக்கு எல்லாம் போயிட்டு அங்க இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணி அதை வீடியோவை வெளியிட்டு அது மூலமா பிரபலமானவர் தான். இவருக்கு கடந்த வருஷத்துல வந்து கல்யாணம் ஆச்சு. அவரோட மனைவி பேர் வந்து ஆலியா. இவங்களுக்கு வந்து இப்ப வந்து குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை ஆணா பெண்ணா அப்படின்றத சொன்னதுதான் பெரிய விஷயமா பார்க்கப்படுது. இர்ஃபான் என்ன சொல்லியிருக்கிறாரு பாத்தீங்கன்னா, நாங்க துபாயில இருக்கோம். துபாயில தான் இந்த வீடியோ எடுத்தோம். துபாயில வந்து இந்த மாதிரி வந்து குழந்தையோட பாலினத்தை சொல்றது ஒண்ணும் தப்பு கிடையாது. அதனால நாங்க சொன்னோம், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது தப்பு, இது தண்டனைக்குரிய ஒரு விஷயம் அப்படின்றதால நாங்க இதை வந்து மீறி நாங்க செய்யல. நாங்க துபாயில இருந்து இந்த வீடியோ பண்ணதால நாங்க இதை இப்படி போஸ்ட் பண்ணிருக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். பட் இருந்தாலும் வந்து சோசியல் மீடியாவில் அகேன்ஸ்டா வந்ததால அந்த வீடியோவை இர்ஃபான் ரிமூவ் பண்ணிருக்கிறாரு. அதை வந்து அவர் நீக்கி இருக்கிறதா வந்து பேசப்படுது. சோ இது வந்து பெரிய ஒரு விஷயமா கான்ட்ரவர்சி டாக்கா வந்து நிறைய பேர் பேசிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இர்ஃபான் வந்து அதை நீக்கிட்டு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்கிறாரு. இப்படி லேட்டஸ்டான விஷயங்களை உங்களுக்கு அடிக்கடி நான் ஷேர் பண்ணுவேன். அதுக்கு கிரானிக்கல்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க.